நம்முடைய சற்று நேர தியானத்திற்காக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்க கேட்போம். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலேயும் இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் இயேசுவே உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே கிருபை நல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வாரத்திலே இந்த வசனத்தை நாம் தியானிக்க துவங்கினோம். இந்த நாளிலே தொடர்ந்து இந்த வசனங்களுக்குள்ளாக காணப்படுகிற சத்தியங்களை தியானிக்க தேவன் கிருபை செய்வாராக. நீதியை பின்பற்றி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீதியை பின்பற்றுகிற ஜனங்களுக்கென்று தேவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக உரைத்த வாக்குத்தத்தமாக காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தேவனுடைய நீதி எவ்வளவு முக்கியமானது என்பதை குறித்து கடந்த வாரத்திலேயும் தியானித்தோம். ஆதியிலே மனிதன் சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு இழந்து போனது தேவனுடைய நீதியை தான் என்றால் தேவன் மனிதனை அதே நிர்பாக்கியமான நிலையிலே விட்டுவிடவில்லை. அன்புள்ள தேவன், கிருபையுள்ள தேவன் மனிதனுடைய வாழ்க்கையை மறுபடியுமாக தேவனுடைய நீதியை கொண்டு சரியான வாழ்க்கையை வாழச் செய்ய வேண்டும் என்று மனதிலே கொண்ட திட்டம் என்ன என்பதை குறித்து நாம் தியானித்தோம். காலங்களை நாம் பல விதங்களில் பிரித்து படிக்க முடியும். ஆதாமின் நாட்களிலிருந்து மோசேயினால் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட நாள் வரைக்கும் மனசாட்சியின் காலம் என்று அறிந்து கொள்கிறோம். மோசேயினால் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தினால் வாழ்ந்த ஜனங்களுடைய அந்த காலத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்ட பெந்தேகோஸ்தே நாள் வரைக்கும் நியாயப்பிரமாணத்தின் காலம் என்று வேத புஸ்தகத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட அந்த நாளிலிருந்து கிறிஸ்துவின் வருகை நாள் வரைக்கும் கிருபையின் காலம் என்று அறிந்து கொள்கிறோம். தேவன் காலாகாலங்களாக பங்கு பங்காக வகை வகையாக மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நீதியை கொண்டு வர வேண்டும் என்று அவருடைய திட்டத்தின்படி கிரியை செய்து வருகிறார். மனசாட்சியின் காலத்திலே அப்படியே கிரியை செய்தார். நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே அப்படியே மோசேயின் மூலமாக நியாயப்பிரமாணத்தை கொடுத்து அது நீதியின் பிரமாணம் என்று அறிந்து கொள்ள செய்து அதன்படி ஜனங்களை வாழச் செய்தார். பின்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் ரட்சிப்பை மனிதனுடைய வாழ்க்கையிலே அடையும்படியாக செய்து பூர்ணமான பாவ மன்னிப்பை அடையும்படியாக செய்து அவர் உரைத்த வார்த்தையின்படியே காத்திருக்கிறவர்களுக்கு பரலோக பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அருளி செய்து கிருபையின் காலத்திலே தேவனுடைய நீதியை பரிபூர்ணமாக அடையும்படியாக வழி நடத்துகிறார். இப்படிதான் தேவனுடைய நீதியை மனிதனுடைய வாழ்க்கையிலே அவருடைய ராஜ்யத்தின் மேன்மையான சுதந்திரமாகிய சியோனையும் புதிய எருசலேமும் அடையும்படியாக தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே தம்முடைய நீதியை பரிபூர்ணப்படுத்தக்கூடியவராக காணப்படுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இந்த பூமியிலே மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நீதி நிமித்தமாக நல்ல மாற்றங்கள் உண்டாகும் போது பரலோக தேவன் அவனுடைய வாழ்க்கையின்படியே அவனுக்கு பிரதிபலன்களையும் அவனுக்கு ஆளுகையும் அவனுக்கு கிரீடங்களையும் அவனுக்குரிய ஸ்தானங்களையும் உருவாக்கக்கூடியவராகவே காணப்படுகிறார்.
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே உங்களுடைய வாஞ்சை எப்படி காணப்பட வேண்டும் என்றால், இயேசுவே நீர் எப்படி பூரண தேவனுடைய நீதியை உடையவராய் இருந்தீரோ அப்படியே நாங்களும் உம்முடைய நீதியின் நிறைவை எங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றவர்களாக காணப்பட வேண்டும். அந்த நோக்கத்தோடையே உம்முடைய அடிச்சுவடுகளிலே நடந்து இயேசுவே உம்மை பின்பற்றுகிறோம் என்கிற வாஞ்சையோடு நீங்கள் கர்த்தரை தேட வேண்டும், கர்த்தரை பின்பற்ற வேண்டும், நீதியை பின்பற்ற வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்திலே நாம் படிக்கிறோம், நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் என்று சொல்லுகிறார். அப்படியானால் நீதியை பின்பற்றுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்றால், கர்த்தரை தேடுகிறவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தரை எப்படி தேடுவது? ஜெபத்தின் மூலமாக கர்த்தரோடு ஐக்கியப்படலாம், கர்த்தரோடு நெருங்கி உறவாடலாம். கர்த்தரை ஆராதிப்பதின் மூலமாக கர்த்தரோடு நெருங்கி உறவாட முடியும், தேவனை சேர முடியும். விண்ணப்பங்கள் பண்ணுவதின் மூலமாக கர்த்தரோடு நெருங்க முடியும். தேவனை துதிப்பதின் மூலமாக கர்த்தரை தேட முடியும். வேதத்தை ஆழமாக தியானிப்பதின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தேவனோடு உறவாடக்கூடியதாக, தேவனோடு இணைக்கப்பட்டதாக, சேர்ந்ததாக காணப்பட முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிந்திருக்க வேண்டும். அந்த விஷயம் என்னவென்றால், கர்த்தரோடு தனித்து செலவிடக்கூடிய நேரம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒதுக்கப்பட்டதாக காணப்பட வேண்டும். இந்த பூமியிலே உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட அநேக பொறுப்புகள் உண்டு என்றால் அவைகளெல்லாம் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையோடு முடிந்து போய்விடும். என்றால் நீங்கள் கர்த்தரிடத்தில் சேரும்படியாக, தேவனிடத்தில் சேரும்படியாக, அவர் உங்களிடத்தில் சேரும்படியாக எவ்வளவு நேரம் அவருக்கென்று தனித்து செலவிடும்படியாக நேரத்தை ஒதுக்குகிறீர்களோ அந்த நேரம்தான் உங்களுடைய இம்மைக்குரிய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யத்திலேயும் அவரோடு உங்களை இணைக்கக்கூடியதாயிருக்கிறது. நீங்கள் இந்த பூமியிலே கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக 6 நாட்கள் வேலை செய்கிறீர்கள். அநேக பொறுப்புகள் கொடுக்கப்படுகிறது. அதை உண்மையும் உத்தமமாக செய்கிறீர்கள். நல்லது என்றால் அதனூடாக பரலோக தேவனை மறந்துவிடக் கூடாது. இம்மைக்காக மாத்திரம் வாழக்கூடிய வாழ்க்கையாக உங்களுடைய ஜீவியம் மாறிவிடக் கூடாது. புசித்தோம், குடித்தோம், வீடு கட்டினோம், திருமணம் பண்ணினோம், பிள்ளைகளை பெற்றெடுத்தோம், அதோடு எங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் ஆஸ்திகளை சேர்த்தோம், ஐஸ்வர்யத்தை சேர்த்தோம் என்பதோடு உங்களுடைய வாழ்க்கை பாதை முடிவடைந்து விடக்கூடாது. இம்மைக்குரிய காரியங்களுக்காகவே வாழ்ந்து முடித்த ஒரு ஜீவியமாக உங்கள் ஜீவியம் காணப்படக்கூடாது. உங்களுடைய ஜீவியமானது அர்த்தமுள்ள வாழ்க்கையாக காணப்பட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக காணப்பட வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்றால், பரலோக தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் என்னோடு சேரும்படியாக விரும்புகிறார் என்று அறிந்து அவரோடு சேரும்படியாக நீங்கள் உங்களுடைய நேரத்தை செலவிட ஒதுக்க வேண்டும். தனித்து தேவனோடு சேரும்படியாக நேரத்தை நீங்கள் அவருக்கென்று செலவிடும்படியாக ஒதுக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தேவ ஜனங்களே, உங்களை பார்த்து கேட்கிறேன், எத்தனை பேர் தனித்து கர்த்தரோடு நேரத்தை செலவிடும்படியாக நீங்கள் சமயத்தை ஒதுக்கி இருக்கிறீர்கள்? வேதத்தை தியானிக்கும்படியாக, ஜெபிக்கும்படியாக, துதிக்கும்படியாக, கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணும்படியாக, ஆராதனை செய்யும்படியாக எத்தனை பேர் நேரத்தை கர்த்தர் உங்களோடு சேரும்படியாக, நீங்கள் கர்த்தரோடு சேரும்படியாக ஒதுக்கி இருக்கிறீர்கள்? அந்த ஒதுக்கப்பட்ட நேரம்தான் கர்த்தரை தேடுகிற நேரமாக மாறுகிறது. ஆகவேதான் யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே படிக்கிறோம், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடம் சேருவார். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். தேவனிடத்தில் சேருகிற ஒரு அனுபவம் உண்டு, தேவன் உங்களிடத்தில் சேரக்கூடிய அனுபவம் உண்டு. எப்படி இப்படிப்பட்ட உன்னதமான அனுபவத்தை பெற்றுக்கொள்வது? அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தரை எப்படி தேடுவது?
கர்த்தரோடு தனித்து செலவிட நேரத்தை ஒதுக்க வேண்டும். அது நிமித்தமாக அந்த தனித்து செலவிடுகிற நேரத்தில் நீங்கள் ஜப மனோபாவத்தோடு நிறையும் போது, கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணக்கூடிய நேரமாக அந்த நேரம் மாறும்போது, கர்த்தரை துதிக்கக்கூடிய சமயமாக அந்த நேரம் மாறும்போது, கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய சமயமாக அந்த நேரம் மாறும்போது, வேதத்தை ஆழமாக தியானிக்கக்கூடிய நேரமாக அந்த சமயம் மாறும்போது, நீங்கள் கர்த்தரை தேடுகிறவர்களாக அவரிடம் சேருகிறீர்கள், அவர் உங்களோடு சேருகிறார். தேவனே நான் ஓமதண்டையோ என்னோம் நெருங்கி சேர்வதேய ஆவல் பூமியில் என்னோம் நெருங்கி சேர்வதேயன் ஆவல் வாழ்க்கையானது பரத்திற்கேறும் படிக்கட்டுகளை போல காணப்பட வேண்டும். ஜபத்தின் மூலமாக, வேத தியானத்தின் மூலமாக, ஆராதனையின் மூலமாக, தேவனை துதிப்பதின் மூலமாக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையானது பரலோக தேவனோடு இணையும்படியாக ஏறி செல்லக்கூடிய படிக்கட்டுகளை போல காணப்பட வேண்டும். ஜபம் உங்களை தேவனோடு இணைக்கிறது. வேத தியானம் உங்களை தேவனோடு இணைக்கிறது. தேவனை துதித்து ஆராதிப்பது உங்களை தேவனோடு இணைக்கிறது. தேவன் உங்களோடு சேருகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படித்தானே வேதத்தில் அநேக சத்தியங்களை நம்மால் படிக்க முடியும். ஆசா என்கிற ஒரு ராஜாவை குறித்து பழைய ஏற்பாட்டின் காலத்திலே படிக்கிறோம். அவன் முழு இருதயத்தோடும் கர்த்தரை தேடினான். அவன் கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடினபடியால் அவனுடைய பிரச்சனைகள் மாறி போனது. யோசபாத்தினுடைய வாழ்க்கையை குறித்து வேதத்திலே படிக்கிறோம். யோசபாத்துக்கு பிரச்சனைகள் வந்தபோது உபவாசத்தோடு கர்த்தரை தேடினார். என்ன நடந்தது? யோசபாத்தினுடைய வாழ்க்கையிலிருந்து பிரச்சனைகள் மாறினது. தெய்வ பிள்ளையே, தாவீதினுடைய வாழ்க்கையை குறித்து நாம் வேதத்திலே படிக்கிறோம். அதிகாலையில் தாவீது கர்த்தரை தேடினார். அதனால் தாவீதினுடைய வாழ்க்கையோடு தேவன் சேர்ந்திருந்தார். தெய்வ பிள்ளைய, மகதலேனா மரியாளுடைய வாழ்க்கையை குறித்து வேதத்திலே படிக்கிறோம். கண்ணீரோடு மகதலேனா மரியாள் கர்த்தரை தேடினாள். ஆகவே அவளுடைய வாழ்க்கையோடு தேவன் சேர்ந்தவராயிருந்தார், கண்டடைந்தாள். இந்த காலை வேளையிலேயும் நீங்கள் கர்த்தருக்கென்று தனித்து செலவிட வேண்டிய நேரத்தை ஒதுக்கி நீங்கள் ஜபத்திலும், தேவனை துதிப்பதிலும், தேவனை ஆராதிப்பதிலேயும், வேதத்தை தியானிப்பதிலேயும் உங்களுடைய சமயத்தை செலவிடுவீர்கள் என்றால் நீங்கள் ஒரு நாள் சாட்சி கொடுப்பீர்கள். எங்களுடைய தேடுதல் வீணடையவில்லை. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை கண்டடைந்தோம். அவர் சமீபமாய் வந்தார். அவரை நோக்கி கூப்பிட்டோம். அவர் எங்களுடைய வாழ்க்கையோடு இணைந்து கொண்டார் என்று சாட்சி பகருவீர்கள். இப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவ ஆவியானவர் உரைக்கிற காரியம் என்ன? நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் யோசபாத்தினுடைய வாழ்க்கையாகட்டும், தாவீதினுடைய வாழ்க்கையாகட்டும், ஆசா என்கிற ராஜாவினுடைய வாழ்க்கையாகட்டும், மகதலேனா மரியாளுடைய வாழ்க்கையாகட்டும், இவர்கள் எல்லாரும் கர்த்தரை தேடினார்கள் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? நீதியை பின்பற்றினார்கள். நீதியின் தேவனே எங்களுக்கு பதில் கொடும் என்று மன்றாடினார்கள். அநீதி நீங்கட்டும், அநீதியின் மூலமாக வந்த பிரச்சனைகள் எங்கள் வாழ்க்கையிலிருந்து நீங்கட்டும், நாங்கள் உம்மையே தேடுகிறோம், நீதியின் தேவனே உம்மையே தேடுகிறோம் என்று சொல்லி அவர்கள் நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிறவர்களாயிருந்தார்கள். இந்த காலை வேளையிலேயும் தேவாவியானவர் உங்களோடு இடைபடுகிறார். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற தெய்வ ஜனமே, கர்த்தர் உரைக்கிற காரியம் என்ன?
முதலாவது சொல்லுகிறார், எனக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லுகிறார். எனக்கு செவி கொடுங்கள். ஏன் கர்த்தருக்கு செவி கொடுக்க வேண்டும்? வாசியங்கள். அதே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். நீதியை பின்பற்றி கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு கர்த்தர் உரைக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன? 7ஆம் வசனத்திலே படிக்கிறோம். நீதியை அறிந்தவர்களே, நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும், மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும், அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். பொட்டுப்பூச்சி அவர்களை வஸ்திரத்தை போல் அரித்து புழு அவர்களை ஆட்டு மயிரை போல் தின்னும். என்னுடைய நீதியோ என்றென்றைக்கும் நிலைக்கும். என் ரட்சிப்பு தலைமுறை தோறும் இருக்கும். தலைமுறை தோறும் இருக்கும். அப்படியானால் நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற தேவ ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன? எனக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லுகிறார். செவி கொடுக்கும் போது அவர் உரைக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன? அநீதியை தங்களுடைய வாழ்க்கையின் ஆதாரமாக வைத்து ஜீவிக்கிறவர்கள், அநீதியோடு வாழ்கிறவர்கள், அநீதியை பின்பற்றி ஜீவிக்கிறவர்கள், அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கை பொட்டு பூச்சி அவர்களை வஸ்திரத்தை போல அரித்து புழு அவர்களை ஆட்டுமயிரை போல தின்னும் என்று சொல்லுகிறார். என்னுடைய நீதியோ என்றென்றைக்கும் நிலைக்கும். என் ரட்சிப்பு தலைமுறை தோறும் இருக்கும் என்று சொல்லுகிறார். சொல்லுகிறவர் ஒரு மனிதன் அல்ல, வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த, அண்ட சராசரத்தையும் சிருஷ்டித்த நீதியுள்ள பரலோக தேவனாயிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற நீதியை அறிந்த ஜனங்களே, செவி கொடுங்கள். அநீதியோடு வாழக்கூடிய மனுஷரின் நிந்தனைக்கு பயப்பட வேண்டாம், அவர்களுடைய தூஷணங்களால் கலங்கவும் வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார். யாரை பார்த்து சொன்னார்? தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஏன் அப்படி சொன்னார்? தேவனை பின்பற்றினவர்கள், கர்த்தரை தேடினவர்கள், நீதியை பின்பற்றினவர்கள், இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை இருதயத்திலே பதித்து வைத்து ஜீவித்தபடியால் அப்படிப்பட்ட சீஷர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையாக உரைத்தார், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லப்படுகிற வார்த்தைகளின் அர்த்தம் என்ன? நீதியின் மேல் பசிதாகம் கொண்டவர்களே, நீதியின் மேல் பசிதாகம் கொண்டவர்களே, நீதியின் மேல் விசுவாசம் வைத்தவர்களே, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் யோபு என்கிற பக்தன் தன்னை குறித்து சொல்லும் போது சொல்லுகிறான். யோபுவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம், நீதியை தரித்து கொண்டேன், அது என் உடுப்பாயிருந்தது, என் நியாயம் எனக்கு சால்வையும் பாகையுமாயிருந்தது. யோபுனுடைய வாழ்க்கையிலே சாத்தானால் உண்டான பயங்கரமான சோதனை காணப்பட்டது. எல்லாவற்றையும் இழந்து போன நிலையிலே யோபு காணப்பட்டார். என்றாலும் யோபு நீதியின் மேல் விசுவாசம் வைத்தபடியினால் கலங்கவில்லை, பயப்படவில்லை. ஆகவே பக்தனாகிய யோபு சொல்லுகிறான், நீதியை தரித்து கொண்டேன், அது என் உடுப்பாயிருந்தது, என் நியாயம் எனக்கு சால்வையும் பாகையுமாய் இருந்தது என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்ய வேண்டிய விசுவாச அறிக்கை இதுதான். கர்த்தாவே, நீதியை பின்பற்றுகிறேன், கர்த்தாவே உம்மை தேடுகிறேன். வாழ்க்கை பாதையிலே, ஆவிக்குரிய ஜீவியத்திலே பல கஷ்டங்கள், சோதனைகள், பாடுகள் இவைகளெல்லாம் உண்டாயிருந்தாலும் கர்த்தாவே, அநீதி என்னுடைய உடுப்பாக மாறவில்லை, அநியாயம் என்னுடைய வாழ்க்கையிலே சால்வையாக மாறிவிடவில்லை, நீதியையே தரித்து கொண்டேன். அதுதான்
என்னுடைய உடுப்பாய் இருக்கிறது, நியாயம்தான் எனக்கு சால்வையாக காணப்படுகிறது, அதுதான் எனக்கு பாகையாக காணப்படுகிறது என்று விசுவாச அறிக்கை செய்யக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். அப்படிப்பட்டதாக உங்களுடைய வாழ்க்கை காணப்படும் போது நீங்கள் அநீதியுள்ள மனுஷரின் நிந்தனைக்கு பயப்பட மாட்டீர்கள், அநீதியுள்ள மனுஷரின் தூஷணங்களால் கலங்கிவிட மாட்டீர்கள். இயேசு உங்களோடு இருக்கிறார் என்றால் தேவனுடைய நீதியோடு இணைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். இயேசு உங்களோடு இருக்கிறார் என்றால் தேவனுடைய நீதியின் மேல் விசுவாசம் வைத்தவர்களாக காணப்படுகிறீர்கள். அப்படிப்பட்ட நீங்கள் அநீதியுள்ள மனிதனுக்கு பயப்படவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். பாடலாம், நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நாம் அடுத்த பகுதிக்கு கடந்து செல்வோம். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லுகிற தேவன் பின்பு உரைக்கக்கூடிய வார்த்தை என்ன? நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையை நோக்கி பாருங்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையை நோக்கி பாருங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதனுடைய அர்த்தம் என்ன? தெய்வ பிள்ளையே, நோக்கி பாருங்கள் என்று சொல்கிறார். வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையை நோக்கி பாருங்கள் என்று சொல்கிறார். தெய்வ பிள்ளையே, முதலாவது இந்த நோக்கி பாருங்கள் என்று சொல்கிறாரே, அதிலே காணப்படுகிற சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எதை நோக்கி பார்க்கிறீர்களோ அது உங்கள் இருதயத்தில் பதிந்துவிடும். அதுதான் உண்மை. நீங்கள் எதை நோக்கி பார்க்கிறீர்களோ அது உங்கள் இருதயத்தில் பதிந்துவிடும். அதுதான் உண்மை. ஆகவேதான் நாம் தேவ சபையிலே போதிக்கிறோம், சினிமா படங்களை பார்க்க கூடாது. அது உங்கள் இருதயத்திலே பதிந்து விட்டால் ஜெபத்திற்கு செலவிட வேண்டிய நேரத்தை, தேவனோடு சேர வேண்டிய நேரத்தை நீங்கள் வீணான காரியங்கள் உங்கள் இருதயத்திலே பதிந்து விடும்படியாக இடம் கொடுக்கிறீர்கள். ஆகவே சினிமா படங்களை பார்க்க கூடாது என்று தேவ சபையிலே போதிக்கிறோம். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சமயம் மிகவும் விலையேற பெற்றது. ஆபாச படங்களை பார்க்க கூடாது என்று தேவ சபையிலே போதிக்கிறோம். ஏன்? அந்த சமயம் தேவனோடு சேரும்படியான பாக்கியத்தை நீங்கள் இழந்து போகும்படியாக செய்கிறது. தேவனோடு சேரும்படியான நேரத்தை, ஜெபத்திலே செலவிட வேண்டிய நேரத்தை தகாத காரியங்களை பார்க்கும்படியாக செலவிடுவாயானால் தேவன் உன்னோடு சேர மாட்டார். நீ தேவனோடு சேர முடியாது. பிசாசின் ஆவிகள் தான் உன்னோடு சேர்ந்து அநீதிதான் உன்னுடைய வாழ்க்கையிலே வஸ்திரமாகவும் சால்வையாகவும் காணப்படும். நீ வாழக்கூடிய வாழ்க்கை பயந்து கலங்கி வாழக்கூடிய வாழ்க்கையாயிருக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், என்னை நோக்கி பாருங்கள் என்று சொல்கிறார். வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையை நோக்கி பாருங்கள் என்று சொல்கிறார். ஏன் நோக்கி பார்க்க சொல்லுகிறார்? எதை நீங்கள் நோக்கி பார்க்கிறீர்களோ அது உங்கள் இருதயத்தில் பதிந்து விடக்கூடியதாய் இருக்கிறது. எதை நீங்கள் நோக்கி பார்க்கிறீர்களோ அதன் மூலமாக தான் நீங்கள் தேவனோடு சேருகிறீர்களா அல்லது நீங்கள் தேவனை விட்டு விலகி அநீதியோடு சேருகிறீர்களா என்பதை அறிந்து கொள்ள செய்யக்கூடியதாய் இருக்கிறது. அப்படியானால் இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நோக்கி பாருங்கள் என்று சொல்லுகிறார். வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையை நோக்கி பாருங்கள். தெய்வ பிள்ளையே, உங்களுக்கு நீதி நெறியை, நியாயத்தை கற்று தருகிற இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுங்கள். பின்பற்றுங்கள். பரிசுத்த வாழ்க்கையை போதித்து பரிசுத்த வாழ்க்கையில் நடந்து காண்பித்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையை நோக்கி பார்த்தால் உங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமானதாக காணப்படும். உங்கள் வாழ்க்கை நீதி நெறியோடு காணப்படும். உங்கள் வாழ்க்கை தேவனுடைய நியாயத்தோடு ஜீவிக்கிற வாழ்க்கையாக காணப்படும். நீங்கள் எதை நோக்கி பார்க்கிறீர்களோ அதன்படியே நடக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே வேண்டிக் கொள்வீர்களா? கர்த்தாவே, நாங்கள் நோக்கி பார்க்கிற காரியங்கள் சரியானதாக காணப்படட்டும்.
நாங்கள் நோக்கி பார்க்கிறது உம்முடைய பரிசுத்தத்தை நோக்கி பார்க்கக்கூடியதாய் இருக்கட்டும். நாங்கள் நோக்கி பார்ப்பது தேவனே உம்முடைய நீதியாய் இருக்கட்டும். நாங்கள் நோக்கி பார்க்கிறது கர்த்தாவே உம்முடைய நியாயமாய் இருக்கட்டும். இயேசுவே உம்மையே எங்களுடைய கண்கள் நோக்கி பார்க்கட்டும் என்று இந்த காலை வேளையிலே நீங்கள் ஜெபத்தோடு தேவ சமூகத்திலே காணப்படுவீர்கள் என்றால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது அவரை போலவே உங்களுடைய வாழ்க்கை மாறிவிடும். அவருடைய வாழ்க்கையை போலவே உங்களுடைய வாழ்க்கை மாறிவிடும். யாருடைய வாழ்க்கையை வேதத்திலிருந்து உதாரணமாக நாம் படிக்க முடியும் என்றால் யாக்கோபினுடைய வாழ்க்கை. யாக்கோபு என்ன செய்தான் என்றால், மந்தையில் உள்ள ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாயில் என்ன செய்தான் என்றால், புன்னை வாதுமை மரங்களின் கொப்புகளை எல்லாம் வெட்டி இடையிடையே வெண்மையான நிறம் தோன்றும்படி பட்டையை உரித்து வைப்பார். அதுதான் யாக்கோபினுடைய அனுபவமாயிருந்தது. யாக்கோபு ஆடுகளை மேய்த்து வந்தார். ஆடுகள் நல்ல குட்டிகளை ஈன்று நல்ல பலன்களை கொடுக்கும்படியாக யாக்கோபு ஆடுகளை மேய்த்த போது அறிந்து கொண்ட ரகசியம் என்ன தெரியுமா? ஆடுகள் எதை நோக்கி பார்க்கிறதோ அதன்படியே பலன் உண்டாயிருக்கும் என்பதை அறிந்து கொண்டு யாக்கோபு என்ன செய்தார் என்றால், ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரக்கூடிய கால்வாயில் அவர் செய்த காரியம் என்னவென்றால், அந்த தண்ணீரை ஆடுகள் குடிக்கும் போது எதை நோக்கி பார்த்து தண்ணீரை குடித்தால் ஆடுகள் போடக்கூடிய குட்டிகள் நல்ல பலனுள்ளதாய் இருக்கும் என்பதை யாக்கோபு அந்த ரகசியத்தை அறிந்திருந்தார். ஆகவே ஆடுகள் கால்வாயில் தண்ணீர் குடிக்க வரும்போது யாக்கோபு என்ன செய்வார் என்றால், அந்த கால்வாயில் புன்னை வாதுமை மரங்களின் கொப்புகளை எல்லாம் வெட்டி இடையிடையே வெண்மையான நிறம் தோன்றும்படியாக செய்தார். ஆகவே அந்த வெண்மையான நிறத்தை பார்த்து கொண்டே ஆடுகள் தண்ணீர் குடித்தபடியினால் அந்த ஆடுகள் பொலிந்த போது கலப்பு நிறம் உள்ளதும் புள்ளியுள்ளதுமான குட்டிகளை போட்டது என்று படிக்கிறோம். நல்ல பலனை யாக்கோபு பெற்றுக்கொண்டார். நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ அதன்படியே உங்களுடைய பலன் காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை நீங்கள் படிப்பீர்கள் என்றால், ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம், பின்பு யாக்கோபு பச்சையாயிருக்கிற புன்னை வாதுமை அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து தான் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பான். ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது பொலிவதுண்டு. ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொலிந்தபடியால் அவைகள் கலப்பு நிறம் உள்ளதும் புள்ளியுள்ளதும் வரியுள்ளதுமான குட்டிகளை போட்டது. நல்ல பலன் உண்டானது. இதை தொடர்ந்து படிக்கும் போது யாக்கோபனுடைய வாழ்க்கை, அவன் ஆடுகளை மேய்த்த போது இப்படிப்பட்ட ரகசியத்தை அறிந்து கொண்டபடியால் நல்ல பலனை அடைந்தான். நீங்கள் இந்த காலை வேளையிலே நல்ல பலனை உங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நீதி நெறியை போதிக்கக்கூடிய, அநீதியை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து களையும்படியாக போதிக்கிற, பரிசுத்த வாழ்க்கையை குறித்து போதிக்கிற, வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையாகி இயேசு கிறிஸ்துவையே நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கை நல்ல பலனுள்ள வாழ்க்கையாக, ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக, சாபமில்லாத வாழ்க்கையாக, பாவமில்லாத வாழ்க்கையாக, தூய்மையான வாழ்க்கையாக, சுத்த பொன்னை போல புடமிடப்பட்ட வாழ்க்கையாக காணப்படும். நீங்கள் வெளியே புறப்பட்டு செல்வீர்கள், கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம் தேவ பிள்ளையே, நீங்கள் எதை நோக்கி பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவதும் இல்லை என்று உரைத்திருக்கிறார்.
நீதியுள்ள தேவன். அவருடைய வாயிலிருந்து நீதியுள்ள வார்த்தைகள் புறப்பட்டிருக்கிறது. அது என்ன? பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும். இது நீதியுள்ள வார்த்தை என்கிறார். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நீங்கள் நீதிமானாக மாற வேண்டும் என்றால், உண்மையாக நீதியை பின்பற்றி நீதியின் பாதையிலே நடந்து சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் என்ன? பார்க்க வேண்டியதை பார்க்க வேண்டும், பார்க்க கூடாததை பார்க்க கூடாது. பார்க்க வேண்டியது என்ன? வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையாகிய கிறிஸ்துவை நோக்கி பார். கல்வாரி சிலுவையிலே உனக்காக அடிக்கப்பட்டவராக காணப்படுகிற கிறிஸ்துவை நோக்கி பார். அவரை நோக்கி பார்ப்பாய் என்றால் ரட்சிக்கப்படுவாய். அவரை நோக்கி பார்ப்பாய் என்றால் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வாய். அவரை நோக்கி பார்ப்பாய் என்றால் அவருடைய நீதி உன்னுடைய வாழ்க்கையிலே கடந்து வரும். அவரை நோக்கி பார்ப்பாய் என்றால் அவருடைய நியாயங்கள் உன்னுடைய வாழ்க்கையிலே நீதியின் வஸ்திரங்களாக மாறிவிடும். அவரை நோக்கி பார்ப்பாயானால் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வாய். அவரை நோக்கி பார்ப்பாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கையானது சமாதானம் உள்ள வாழ்க்கையாக காணப்படும். சாபங்கள் அகன்று பாவங்கள் நீங்கி சமாதானத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கையாக காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையை நோக்கி பார்க்க வேண்டும். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இந்த வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையை குறித்து நாம் எங்கே படிக்கிறோம் என்றால், சாலோமோன் ராஜா தேவாலயத்தை கட்டின போது வெட்டி எடுக்கப்பட்ட கற்களை கொண்டு அஸ்திபாரம் போட்டு தேவாலயத்தை கட்டினதை குறித்து நாம் படிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசியுங்கள். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளை கல்லாயிருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன். பொய் என்னும் அடைக்கலத்தை கல்மழை அழித்துவிடும். மறைவிடத்தை ஜலப்பிரவாகம் அடித்துக்கொண்டு போகும். நீங்கள் மரணத்தோடு செய்த உடன்படிக்கை விருதாவாகி நீங்கள் பாதாளத்தோடு செய்த ஒப்பந்தம் நிற்காதே போகும். வாதை புரண்டு வரும்போது அதன் கீழ் மிதிக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நோக்கி பார்க்க சொல்லுகிறார். பொய் என்னும் அடைக்கலத்தை நோக்கி பார்க்க வேண்டாம், அவைகளெல்லாம் அழிந்து போகும். மரணத்தோடு உடன்படிக்கை செய்து வாழுகிறவர்களை நோக்கி பார்க்க வேண்டாம், அவர்கள் பாதாளத்தோடு செய்த ஒப்பந்தம் நிற்காதே போகும். ஆனால் நோக்கி பாருங்கள் என்று சொல்கிறார். எதை நோக்கி பார்க்க வேண்டும்? விலையேற பெற்றதும் பரீட்சிக்கப்பட்டதும் அஸ்திபாரம் உள்ளதுமான மூலைக்கல்லை நோக்கி பார். அதன் மேல் விசுவாசம் வை, பதறமாட்டாய். அதன் மேல் விசுவாசம் வை, நீ என்றைக்கும் அசைக்கப்படாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பாய். கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ,
கலங்கிடுவேனோ கதறிடுவேனோ கர்த்தர் மேல் விசுவாசம் இருக்கையிலே. கலங்கிடுவேனோ கதறிடுவேனோ கர்த்தர் மேல் விசுவாசம் இருக்கையிலே. அசையாய நம்பிக்கை நங்கூரமே இயேசுவில் மாத்திரமே. அசையாய நம்பிக்கை நங்கூரமே இயேசுவில் மாத்திரமே. சீயோன் நிலையம் தீட அஸ்திபாரம் கிறிஸ்துவே. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோன் நிலையம் தீட அஸ்திபாரம் கிறிஸ்துவே. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. சரியான காரியத்தை நோக்கிப்பார். சரியான காரியத்தின் மேல் விசுவாசம் வை. சரியான காரியத்தின் மேல் உன்னுடைய நம்பிக்கை காணப்படட்டும். அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவை போல விலையேற பெற்ற வாழ்க்கையாக காணப்படும். அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவை போல பரீட்சிக்கப்பட்ட வாழ்க்கையாக காணப்படும். அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை திட அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட பலமான ஒரு வாழ்க்கையாக காணப்படும். அசையாத வாழ்க்கையாக காணப்படும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை அசைகிற நாணலை போன்று காணப்படுகிறது. காற்றினால் அசைகிற நாணலை போல அநேகருடைய வாழ்க்கை காணப்படுகிறது. அநேகருடைய நம்பிக்கை தவறான காரியங்கள் மேல் காணப்படுகிறது. அநேகருடைய விசுவாசம் தவறானவைகள் மேல் காணப்படுகிறது என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கை விலையேற பெற்றதாக மாற வேண்டுமானால், உன்னுடைய வாழ்க்கை பரீட்சிக்கப்பட்டதாக காணப்பட வேண்டுமானால், உன்னுடைய வாழ்க்கையானது திட அஸ்திபாரத்தோடு இணைக்கப்பட்ட ஒரு ஜீவனுள்ள கல்லாக உன்னுடைய ஜீவியம், உன்னுடைய வாழ்க்கை காணப்பட வேண்டுமானால் சரியான தேவகுமாரனாகிய கிறிஸ்துவின் மேல் உன்னுடைய விசுவாசத்தை வைப்பாயாக. கலக்கம் இருக்காது, பயம் இருக்காது, அநீதி இருக்காது, அநியாயம் இருக்காது. பரிசுத்தமுள்ள வாழ்க்கை காணப்படும். மேன்மையான ஜீவியம் காணப்படும். சுத்தமான வாழ்க்கை காணப்படும். அதற்காகவே வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையாகிய கிறிஸ்துவை நோக்கி பார் என்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இயேசு கிறிஸ்து தேவனுடைய சபைக்கு மூலை கல்லாக காணப்படுகிறார். இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டு சபைக்கு மூலை கல்லாக காணப்படுகிறார். பெந்தேகோஸ்தே நாளிலே தேவனிடத்திலிருந்து இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியானவரை அனுப்பி கொடுத்தாரே, அந்த நாளிலே ஆரம்பிக்கப்பட்ட தேவ சபைக்கு மூலை கல்லாக பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரமான கல்லாக இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது அவருடைய வாஞ்சை என்னவென்றால், அந்த மூலை கல்லாகிய கிறிஸ்துவோடு நீங்கள் ஒவ்வொருவரும் இணைக்கப்பட்ட, சேர்க்கப்பட்ட, விலையேற பெற்ற ஜீவனுள்ள கல்லாக, அந்த மூலை கல்லோடு இணைக்கப்பட்ட அஸ்திபார கற்களாக, அந்த அஸ்திபாரத்தின் மேல் இணைக்கப்பட்ட கட்டடத்தின் கல்லாக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவ சமூகத்திலே காணப்படுகிற சகோதரனே, தேவ சமூகத்திலே காணப்படுகிற சகோதரியே, எத்தனை பேர் சொல்ல முடியும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையானது கிறிஸ்து என்கிற மூலை கல்லோடு இணைக்கப்பட்ட ஜீவனுள்ள கல்லாய் இருக்கிறது என்று எத்தனை பேரால் சொல்ல முடியும்? தேவ சமூகத்திலே காணப்படுகிற சகோதரனே, சகோதரியே, உங்களால் சொல்ல முடியுமா எங்களுடைய வாழ்க்கையானது தேவன் கொடுத்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட வாழ்க்கையாக காணப்படுகிறது? எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையானது மூலை கல்லாகிய கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட அஸ்திபார கற்களாய் இருக்கிறது. அதன் மீது கட்டப்படுகிற சரீரமாகிய சபையின் அங்கத்தினராக நான் காணப்படுகிறேன். கட்டடத்தின் கல்லாக நானும் இணைக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையும் இணைக்கப்பட்டிருக்கிறது என்று எத்தனை பேரால் சொல்ல முடியும்? உங்களால் சொல்ல முடியுமா? இந்த காலை வேளையிலே ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தர் தேவனுடைய சபையை இந்த பூமியிலே கட்டி வருகிறார். ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் தேவன் சபையிலே சேர்த்துக் கொள்கிறார். தேவன் செய்யக்கூடிய மகத்துவமான காரியம் என்ன தெரியுமா? நித்திய ராஜ்யத்திலே
அதரிசனமான தேவனுடைய ஆலயமாகிய புதிய எருசலேம் சியோனிலே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையானது இணைக்கப்படும்படியாக அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே உங்களை நிரப்பி ஆசீர்வதிக்கிறார். அதரிசனமான தேவனுடைய ஆலயமாகிய புதிய எருசலேமும் சியோனும் தேவனால் உருவாக்கப்பட்டு வருகிறது. அந்த அதரிசனமான தேவனுடைய ஆலயமாகிய புதிய எருசலேமிலும் சியோனிலும் இணைக்கப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியமாக உன் ஜீவியம் காணப்படுகிறதா என்றால் நீங்கள் நீதியை பின்பற்றினவர்களாயிருப்பீர்கள், கர்த்தரை தேடினவர்களாயிருப்பீர்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தவர்களாயிருப்பீர்கள், அநீதிக்கு பயப்படாதவர்களாயிருப்பீர்கள், தூஷணங்களுக்கு பயப்படாதவர்களாயிருப்பீர்கள், தேவன் கொடுக்கிற பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் நிறைவை அடைந்தவர்களாயிருப்பீர்கள். அந்த அதரிசனமான தேவனுடைய ஆலயத்திலே இணைக்கப்பட்ட ஜீவியம் செய்யக்கூடியவர்களாக, மகிமை நிறைந்த ஆலயமாக, வல்லமையுள்ள ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக உங்களுடைய வாழ்க்கை காணப்படும். நீங்கள் சொல்லுவீர்கள், தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், என்னோடு தேவன் சேர்ந்திருக்கிறார், தேவனோடு என்னுடைய வாழ்க்கை சேர்ந்திருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்களாயிருப்பீர்கள். ஆகவேதான் நாம் வேதத்திலே படிக்கிறோம், தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த அதரிசனமான தேவனுடைய ஆலயத்திற்கு அடையாளமாக தான் இன்றைக்கு நீங்கள் இந்த பூமியிலே ஆவிக்குரிய தேவ சபையாக காணப்படுகிறீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் உங்களுக்கு ஒரு வாஞ்சை வேண்டும். அந்த வாஞ்சை என்னவென்றால், தேவனே மறுபடி பிறக்க வேண்டும். மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். யோவான் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே படிக்கிறோம், மாம்சத்தில் ஒரு முறை தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளியே வந்து நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். தாயின் கர்ப்பத்தில் தோன்றி நீங்கள் மாம்சத்தில் ஒரு முறை பிறந்திருக்கிறீர்கள் என்றால் இன்னொரு பிறவி உண்டு. அந்த பிறவி என்ன? பரிசுத்த ஆவியினால் பிறக்கக்கூடிய பிறவி. பரிசுத்த ஆவியினால் நீங்கள் மறுபடி பிறக்கும் போதுதான் அந்த அதரிசனமான தேவன் உருவாக்கக்கூடிய ஆலயமாகிய புதிய எருசலேமிலும் சியோனிலும் சேர்ந்தவர்களாயிருக்கிறீர்கள். தேவன் உங்களோடு சேர்ந்தவராயிருக்கிறார். அவரோடு நீங்கள் நடக்கிறீர்கள், அவர் உங்களோடு நடக்கிறார். அவரோடு நீங்கள் உறவாடுகிறீர்கள், அவர் உங்களோடு உறவாடுகிறார். அவருடைய நீதியிலே நீங்கள் நடக்கிறீர்கள், அவருடைய நியாயம் உங்களுக்கு உடுப்பாக மாறுகிறது. தெய்வ பிள்ளையே, மாம்சத்தில் தாயின் வயிற்றில் பிறப்பது அது ஒரு பிறவி என்றால், இரண்டாவது பரிசுத்த ஆவியினால் பிறக்கக்கூடிய பிறவிதான் அந்த மூலைக்கல்லாகிய கிறிஸ்துவிலே திட அஸ்திபாரமான கல்லிலே இணைக்கப்பட்ட அஸ்திபார கல்லாக உங்களை மாறச் செய்கிறது. தேவனுடைய சபையாம் கட்டடத்திலே இணைக்கப்பட்ட கல்லாக உங்களை மாற்றுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யார் இந்த மூலைக்கல்லாகிய கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட அஸ்திபார கற்கள் என்றால் அவர்கள்தான் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் சியோன் என்று சொல்லும் போது அந்த அதரிசனமான தேவனுடைய ஆலயத்திலே மூலைக்கல்லாகிய கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் தான் திட அஸ்திபாரம் உள்ள கல்லோடு இணைக்கப்பட்ட ஜீவனுள்ள கற்களாக காணப்படுகிறார்கள். அப்போஸ்தலர்களுடைய தீர்க்கதரிசிகளுடைய ஜீவியமானது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதுமாக காணப்படுகிறது. அவர்களுடைய வாழ்க்கையானது கிறிஸ்துவை போன்று மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கையாக காணப்படுகிறது. கிறிஸ்துவிலே காணப்பட்ட வல்லமை அவர்களுக்குள்ளே காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள்ளே காணப்பட்ட மகிமை அவர்களுக்குள்ளே காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள்ளே காணப்பட்ட நீதி அவர்களுக்குள்ளே காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள்ளே காணப்பட்ட நியாயம் அவர்களுக்குள்ளே காணப்படுகிறது. தேவ அன்பு அவர்களுக்குள்ளே காணப்படுகிறது. அவர்கள் கிறிஸ்துவின் மேல் வைத்த விசுவாசத்திலிருந்து ஒரு நாளும் அசைவதில்லை, அசைக்கப்படுவதில்லை, அசையாத ஜீவியம் செய்கிறார்கள். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிப்பவன் யார் என்கிற ஒரு சவால் உள்ள வாழ்க்கை வாழ்கிறார்கள். தெய்வ பிள்ளையே, அவர்கள்தான் சியோனிலே தேவனோடு பங்கு பெறுகிறார்கள், சியோனின் ஸ்தானத்தை அடைகிறார்கள் என்றால் தேவ சபையிலே காணப்படுகிற விசுவாசியே, நீதியை பின்பற்றுகிற விசுவாசியே, கர்த்தரை தேடுகிற விசுவாசிகளே, கர்த்தர் சொல்லுகிறார், உங்களையும் நான் அபிஷேகம் பண்ணுகிறேன், நீங்களும்
அஸ்திபார கற்களோடு இணைக்கப்பட்ட கட்டடத்தின் கற்களாக காணப்படுகிறீர்கள் என்று சொல்லுகிறார். புதிய எருசலேமாக காணப்படுகிறீர்கள். தேவனுடைய சபையிலே 2 பகுதிகள் உண்டு. சியோன் ஆகிய தேவனுடைய ஊழியக்காரர்களும், புதிய எருசலேமாகிய அபிஷேகம் பண்ணப்பட்ட விசுவாசிகளும் உண்டு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு உன்னுடைய வாஞ்சை ஏதோ இம்மைக்குரிய காரியங்களுக்காக மாத்திரம் நொந்து கலங்கி காணப்படுகிற வாழ்க்கையாக காணப்பட வேண்டாம். இந்த இம்மைக்குரிய வாழ்க்கை 70, 80, 90, 100 ஆண்டுகள் தான் என்றால், இந்த நாட்கள் விலையேறப்பெற்ற சமயமெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருப்பது அந்த மூலைக்கல்லாகிய கிறிஸ்துவோடு இணைக்கப்படும்படியாக தான் என்கிற ஞானத்தை பெற்று, தேவ ஞானத்தை பெற்று, சமயத்தை வீணாக்காமல், சமயத்தை விரயம் பண்ணாமல், விலையேறப்பெற்ற சமயத்தை நீ கர்த்தருக்கென்று கொடுப்பாயானால், கர்த்தருக்கென்று ஒதுக்குவாயானால், நீ கர்த்தரோடு சேர்ந்தவனாயிருப்பாய், கர்த்தர் உன்னோடு சேர்ந்தவராயிருப்பார். நீ கர்த்தரை தேடினது உனக்கு வீணாய் போயிராது. இந்த காலை வேளையிலே ஒரு நல்ல தீர்மானம் பண்ணுவாயா? 40 வருடங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அறியப்படாத கன்மலையாக கர்த்தர் அவர்களோடு சென்றார். மோசே அந்த கன்மலையை பார்த்து பேசின போது தண்ணீர் அதிலிருந்து புறப்பட்டு வந்தது. அவர் தாகத்தை தீர்க்கிற கன்மலையாக காணப்பட்டார். மோசே அந்த கன்மலையின் வெடிப்பில் காணப்பட்டுதான் தேவனுடைய மகிமையை கண்டார். நீ இன்றைக்கு அந்த வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையாகிய கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட ஜீவியம் செய்கிறாயா? மகிமையுள்ள வாழ்க்கை வாழ்கிறாயா? அல்லது சாதாரண ஜனங்களை போல, ரட்சிக்கப்படாத ஜனங்களை போல, மீட்படையாத ஜனங்களை போல, பாவத்தில் வாழ்கிற ஜனங்களை போல உன்னுடைய ஜீவியமானது மண்ணிற்குரியதாகவே காணப்படுகிறதா? உன்னுடைய ஜீவியத்தை விண்ணிற்குரியதாக மாற்ற தேவன் விரும்புகிறார். மூளை கல்லாகிய திட அஸ்திவாரமான கல்லோடு இணைக்கப்பட்ட ஒரு ஜீவனுள்ள கல்லாக உன்னுடைய ஜீவியம் காணப்பட வேண்டும். வாசித்து பாருங்கள். 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3 முதல் 10 வசனங்களை வாசியுங்கள். 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3 முதல் 10 வசனங்கள். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன். அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறுவதற்கு ஏதுவான கல்லும் விழுகிறதற்கு ஏதுவான கன்மலையுமாயிற்று. வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையை நோக்கி பார். அவர் விலையேற பெற்றவராயிருக்கிறார். அவர் பரிசுத்தராயிருக்கிறார். அவர் பரீட்சிக்கப்பட்டவராயிருக்கிறார். அவர் பூர்ண மகிமையுள்ள தேவனாயிருக்கிறார். பூர்ண சத்தியமுள்ள தேவனாயிருக்கிறார். அந்த வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையாகிய கிறிஸ்துவை நீ நோக்கி பார்ப்பாயானால் அவரை போல ஒரு ஜீவனுள்ள கல்லாக மாறி
ஆவிக்கேற்ற சரியான ஆராதனை செய்து அவருடைய நீதியையே உனக்கு வஸ்திரமாக தரித்து கொண்டு அவருடைய நியாயத்தையே நீ உன்னுடைய போர்வையாக போர்த்திக் கொண்டு அவரோடு ஆவிக்கேற்ற மாளிகையிலே அஸ்திபார மூலைக்கல்லாகிய கிறிஸ்துவோடு திட அஸ்திபாரமான கல்லோடு இணைக்கப்பட்ட விலையேற பெற்ற ஜீவனுள்ள கல்லாக காணப்படுவாய். ஒரு நாளும் இடற மாட்டாய், ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டாய். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்களோ வெட்கப்பட்டு போகவில்லை. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வேத வசனத்தின் அனுபவம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நிறைவேறினதாக காணப்படுவீர்கள் என்றால் நீங்கள் தான் தேவனுடைய பார்வையிலே மிகவும் விலையேற பெற்றவர்கள், நீங்கள் தான் தேவனுடைய பார்வையிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் தான் மகிமையுள்ளவர்கள், நீங்கள் தான் தேவனுடைய சாயலை இந்த பூமியிலே வெளிப்படுத்தக்கூடியவர்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற நீங்கள் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே படிக்கிறோம், நம்முடைய தேவனை அன்றி கன்மலையா. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே படிக்கிறோம், அந்த கன்மலை கிறிஸ்துவே என்று படிக்கிறோம். அநேக கன்மலைகள் காணப்படுகிறது, அவைகளெல்லாம் அநீதி உள்ளவைகள், அவைகளெல்லாம் அநியாயங்கள் நிறைந்தவைகள், அவைகளெல்லாம் அசைந்து போகிறவைகள், அவைகளெல்லாம் பரிசுத்தம் இல்லாதவைகள் என்றால் கிறிஸ்து என்கிற கன்மலை விலையேற பெற்றது. கிறிஸ்து என்கிற கன்மலை விலையேற பெற்றது, பரீட்சிக்கப்பட்டது, பரிசுத்தம் உள்ளது, நீதி உள்ளது, நியாயம் நிறைந்தது. கிறிஸ்து என்கிற கன்மலை திட அஸ்திபாரம் உள்ள கல்லாய் இருக்கிறது. அந்த கல்லின் மீதுதான் ஆவிக்குரிய மாளிகையாக அதரிசனமான தேவனுடைய ஆலயம் தேவனால் கட்டப்பட்டு வருகிறது. கர்த்தர் சீயோனை கட்டி தம்முடைய மகிமையிலே வெளிப்படுவார். அந்த நாளுக்காக தேவனுடைய சபை காத்திருக்கிறது. கர்த்தருக்கு காத்திருப்போர் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. துன்பங்கள், தொல்லைகள், கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. துன்பங்கள், தொல்லைகள், கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவனுக்கு நிகரானவராயிருந்து தேவனுடைய சிங்காசனத்திலே அவரோடு இருந்து தேவனுக்கு செல்ல பிள்ளையாயிருந்து தேவனுக்கு சமமானவராயிருந்து பிதாவாகிய தேவனுக்கு சமமாயிருந்தவர் தம்முடைய சகல மேன்மையையும் விட்டு உன்னை இரட்சிக்கும்படியாக இந்த பூமியிலே இறங்கி வந்தார். அடிமையிலும் அடிமையை போல தம்மை தாழ்த்தினார். எதற்காக? உன்னை ஒரு விலையேற பெற்ற கல்லாக மாற்றும்படியாக. இன்றைக்கு தீர்மானம் பண்ணு, இயேசுவே உம்மையே நோக்கி பார்த்து வாழ விரும்புகிறேன் என்று ஒரு தீர்மானம் பண்ணு. உன்னுடைய வாழ்க்கை அப்படியே மாறும், விலையேற பெற்றதாக மாறும், பரீட்சிக்கப்பட்டதாக மாறும், பரிசுத்தமுள்ளதாக மாறும். உன்னுடைய வாழ்க்கையும் நீதி உள்ளதாக மாறும். எப்படி இப்படிப்பட்ட மாற்றம் உண்டானது என்று கேட்கும் போது நீ சொல்லுவாய், இயேசுவையே நோக்கி பார்த்தேன், பிரகாசம் அடைகிறேன், வெட்கப்படவில்லை என்பாய். அவரோடு இணைக்கப்பட்டு வாழக்கூடிய வாழ்க்கை தான் விலையேற பெற்ற வாழ்க்கை. இதற்கு நாம் நிழலாட்டமாக பழைய ஏற்பாட்டின் காலத்திலே சாலோமோன் கட்டின தேவாலயத்தை நாம் சற்று நோக்கி பார்க்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திற்கு கடந்து வாருங்கள். வெட்டின கல்லால் ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட பெரிதும் விலையேற பெற்றதுமான கற்களை கொண்டு வர ராஜா கட்டளையிட்டான்.
ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வெட்டின கல்லால் ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட பெரிதும் விலையேறப்பட்டதுமான கற்களை கொண்டு வர ராஜா கட்டளையிட்டான். ஆலயத்தை கட்ட போதும். அப்படியானால் சாலமோன் ராஜா கட்டின தேவனுடைய ஆலயம் எப்படி கட்டப்பட்டது? வெட்டி எடுக்கப்பட்ட கல்லால், விலையேற பெற்ற பெரிய கல்லினால் அஸ்திபாரம் போட்டு கட்டப்பட்டது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளைய காலாகாலங்களாக, பங்கு பங்காக, வகை வகையாக தேவன் தம்முடைய நீதியின் பிரமாணங்களை கொடுத்து தம்முடைய ஜனங்களை நீதிமான்களாக வாழச் செய்தாரே, அதற்காக இந்த பூமியிலே அவர் ஆலயத்தை கட்டும்படியாக செய்தார். அவர் புதிய ஏற்பாட்டின் காலத்திலும் ஆலயத்தை கட்டி வருகிறார். இவைகள் அனைத்தும் பரலோக ராஜ்யத்திற்கு, அதரிசனமான தேவனுடைய ஆலயத்திற்கு நிழலாட்டமாகவே காணப்படுகிறது. கர்த்தர் பரிபூர்ண தேவனுடைய நீதியை நோக்கி தம்முடைய ஜனங்களை வழி நடத்தி வருகிறார். அதற்காகவே கிருபையின் காலத்தில் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். ஆயத்தப்படு. நியாய பிரமாணத்தின் காலத்திலே சாலோமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டும் போது கொடுத்த கட்டளை என்ன? பெரிதான விலையேற பெற்ற வெட்டின கல்லால் ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போடும்படியாக அவன் கட்டளையிட்டான். இது எதை காட்டுகிறது? நாம் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே மூலை கல்லாகிய திட அஸ்திபாரம் உள்ள கல்லிலே, கிறிஸ்து என்கிற விலையேற பெற்ற கல்லிலே இணைக்கப்பட்டு கட்டப்படுவதை காட்டக்கூடியதாயிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த விலையேற பெற்ற வெட்டி எடுக்கப்பட்ட கல்லோடு இணைக்கப்படுகிற கற்கள் ஆலயம் கட்டப்படும் போது எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்றும் சாலோமோன் ராஜா கட்டளை கொடுத்தான். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆலயம் கட்டப்படுகையில் அது பணி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது. ஆகையால் அது கட்டப்படுகிற போது சுத்திகள், வாட்சிகள் முதலான எந்த இருப்பு ஆயுதங்களின் சத்தமும் அதிலே கேட்கப்படவில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆலயம் கட்டப்படுகையில் அது பணி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது. இது எதற்கு திருஷ்டாந்தமாக காணப்படுகிறது? இது எதற்கு திருஷ்டாந்தமாக காணப்படுகிறது என்றால், பண்படுத்தப்பட்ட, மனம் திரும்பின, ரட்சிக்கப்பட்ட, குணப்படுத்தப்பட்ட, மறுபடியும் பிறந்த விசுவாசிகளை கொண்டுதான் தேவனுடைய சபையாகிய ஆலயத்தை தேவன் கட்டி வருகிறார். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்துவுக்காய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்துவுக்காய். சுத்தியல் வைத்து அடித்தல்ல, ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. சுத்தியல் வைத்து அடித்தல்ல, ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்துவுக்காய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்துவுக்காய். சுத்தியல் வைத்து அடித்தல்ல, ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. சுத்தியல் வைத்து அடித்தல்ல, ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்துவுக்காய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்துவுக்காய். இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை சிந்தி, இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து மனிதனை மனம் திரும்ப பண்ணி, மனிதனுடைய வாழ்க்கையை பண்படுத்தி, அவனுக்கு தம்முடைய விலையேறப்பெற்ற தேவனுடைய விலையேறப்பெற்ற அபிஷேகத்தை பெற்றுக் கொடுத்து, அவனுடைய வாழ்க்கையை குணப்படுத்தி,
அவனுடைய வாழ்க்கை ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையாக காணப்படும்படியாக செய்து மறுபடியும் பிறந்த விசுவாசிகளாக, மறுபடியும் பிறந்த தேவனுடைய ஊழியர்களாக வாழ்க்கையை மாற்றி திடாஸ்திபாரமான கல்லாகிய இயேசு கிறிஸ்து என்கிற விலையேற பெற்ற பரீட்சிக்கப்பட்ட ஜீவனுள்ள கல்லோடு இணைத்து அதரிசனமான தேவனுடைய ஆலயத்தை கட்டி வருகிறார். கர்த்தர் சீயோனை கட்டி அதி சீக்கிரத்திலே வெளிப்படுவார். அந்த நாள் மிகவும் நெருங்கி வந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய வருகை நாள் மிகவும் நெருங்கி இருக்கிறது. இந்த பூமியிலே நடக்கிற சம்பவங்கள், நீங்கள் கேள்விப்படுகிற அனைத்து காரியங்களும் எதை வெளிப்படுத்துகிறது என்றால் நம்முடைய இயேசு கிறிஸ்து வாசற்படி அண்டையிலே வந்து விட்டார். ஆகவே இனி உனக்கு சமயம் இல்லை, இனி உனக்கு காலம் இல்லை, இனி உனக்கு நேரம் இல்லை. ஆயத்தப்படு. அந்த மூளைக்கல்லாகிய கிறிஸ்துவோடு, திடாஸ்திபாரமான கல்லோடு, வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையோடு இணைக்கப்படும்படியாக உன்னுடைய வாழ்க்கையை சமர்ப்பணம் செய். அன்றைக்கு பழைய ஏற்பாட்டின் காலத்திலே சாலோமோன் மூலமாக தேவன் கட்டின ஆலயம் அது நீதியின் பிரமாணத்தின்படி கட்டப்பட்டதாய் இருந்தது. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டின் காலத்திலே பூர்ண நீதியை உடையவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இன்றைக்கு சபை கட்டப்பட்டு வருகிறது. அந்த சபையிலே தான் நீங்களும் நானும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆவிக்குரிய ஆராதனை செய்கிறோம். விலையேற பெற்றவர்களாயிருக்கிறோம். ஆகவேதான் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். நீ என் பார்வையிலே அருமையானபடியால் நான் உன்னை சிநேகித்தேன், நீயும் கனம் பெற்றாய் என்கிறார். கனம் பெற்றவர்களாக வாழுவோம். தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்களாக காணப்படுவோம். தேவனால் நேசிக்கப்படுகிறவர்களாக காணப்படுவோம். வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையை நோக்கி பார்ப்போம். நோக்கி பார்த்தவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். நோக்கி பார்க்கிறவர்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள். நோக்கி பார்க்கிறவர்கள் தேவனுடைய நீதி நியாயங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே அடைகிறார்கள். நோக்கி பார்க்கிறவர்கள் மகிமையின் சாயலை அடைகிறார்கள். சாலோமோனுடைய ஆலயத்திலே காணப்பட்ட தேவ மகிமை அல்ல, பூரண தேவ மகிமையை தேவன் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே நாம் அடையும்படியான ஸ்லாக்கியத்தை அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிவதன் மூலமாக அடைய செய்யக்கூடியவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பிரைஸ் தி லார்ட். 22ஆம் வசனத்திலிருந்தே படிக்கலாம். யோசேப்பை தகப்பனார் ஆசீர்வதிக்கும் போது கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? யோசேப்பு கனிதரும் செடி. யோசேப்பு கனிதரும் செடி. அவன் நீர் ஊற்றண்டையிலுள்ள கனிதரும் செடி. கனிதரும் செடி. அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையும் ஆனான். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாயிருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சம் தலையின் மேலும் வருவதாக. யோசேப்பை
தகப்பனார் ஆசீர்வதிக்கும் போது கொடுத்த ஆசீர்வாதம், அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையும் ஆனான் என்று படிக்கிறோம். இது எதற்கு நிழலாட்டமாயிருக்கிறது என்றால், யோசேப்பினுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு படிக்க முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எப்படி யோசேப்பு எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கன்மலையாக காணப்பட்டாரோ, இன்றைக்கு புதிய ஏற்பாட்டின் காலத்திலே இயேசு கிறிஸ்து மூலை கல்லாக வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையாக பூர்ணமடைகிற தேவ ஜனங்களுக்கு, பூர்ண தேவ நீதியை அடைகிற தேவ ஜனங்களுக்கு அவர் ஆசீர்வாதமாக மாறுகிறார், விலையேற பெற்றவராக மாறுகிறார். அதரிசனமான தேவ சபையிலே அப்படிப்பட்ட விலையேற பெற்றவர்களை இணைத்து பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் விண்ணிற்குரிய ஆசீர்வாதங்களையும் அடைய செய்கிறார். எழும்பி நிற்போமா? வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையை நோக்கிப்பார். காலாகாலங்களாக பங்கு பங்காக வகை வகையாக தேவன் எப்படி தம்முடைய ஜனங்களுக்கு கன்மலையாக காணப்பட்டார், நீதியுள்ள தேவனாக காணப்பட்டார். சற்று உன்னுடைய வாழ்க்கையிலே சிந்தனைக்கு எடுத்துக்கொள். அவரை உன்னுடைய வாழ்க்கையிலே அண்டிக் கொள்ளும்படியாக அவரையே தேடு. சமயத்தை விரயமாக்காது. அவரை உன்னுடைய வாழ்க்கையிலே பங்காக, நல்ல பங்காக அடையும்படியாக அவரையே நீ தேடுவாயானால் அவருடைய எல்லா நல்ல ஆசீர்வாதங்கள், இந்த பூமிக்குரிய நல்ல ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, பரலோகத்திற்குரிய நல்ல ஆசீர்வாதங்களும் மேன்மைக்குரிய ஆசீர்வாதங்களாக நீ அடைய பாத்திரவானாக மாறுவாய். நித்திய மகிழ்ச்சி உன்னுடைய சிரசின் மீது காணப்படும். சஞ்சலங்கள் வருத்தங்கள் எல்லாம் ஓடி போகும். அசையாமல் நிலைத்திருக்கக்கூடிய சியோன் பர்வதத்தை போல காணப்படுவாய். மீட்கப்பட்ட ஜனமாக காணப்படுவாய். ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு நேராக கடந்து வந்த அனுபவத்தோடு காணப்படுவாய். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இருந்த நாட்களிலே சொன்னார், இவர்களே எனக்கு சகோதரரும் சகோதரிகளுமாய் இருக்கிறார்கள் என்று தேவ சித்தம் செய்தவர்களை பார்த்து சொன்னார். இயேசு கிறிஸ்து நமக்கு மூத்த சகோதரராய், நானே மெய்யான திராட்சை செடி என்றார். நீங்கள் கனி கொடுக்கக்கூடிய கொடிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். யார் நல்ல கனிகளை கொடுக்கிறார்களோ கர்த்தர் எரு போட்டு சுத்தம் பண்ணி மிகுதியான கனிகளை கொடுக்க செய்வார். இந்த காலை வேளையிலே தீர்மானம் பண்ணி இருக்கிற தெய்வ பிள்ளையே, அந்த யோசேப்பு எப்படி கனி தரக்கூடிய செடியாயிருந்தார், அந்த இயேசு கிறிஸ்து எப்படி கனி தரக்கூடிய திராட்சை செடியாயிருந்தாரோ, அவரிலே இணைக்கப்பட்ட கொடிகளாக நல்ல கனிகளை கொடுப்பாயாக. பரிசுத்தத்திற்கேற்ற கனிகளை கொடுப்பாயாக. நீதிக்கேற்ற கனிகளை கொடுப்பாயாக. உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவாயாக. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவாயாக. மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகள் உண்டாகட்டும். ஆவியின் கனிகள் உண்டாயிருக்கட்டும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதி, சாந்தம், இச்சையடக்கம், இவைகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படட்டும். பரலோக பிதா அப்பொழுது நீ நல்ல கனி கொடுக்கும்படியாக நிறைவான அபிஷேகமாகிய நீரூற்றை, ஜீவ நீரூற்றை பொழிந்தருளி உன்னை ஆசீர்வதிப்பார். நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும். நீ அவரோடு இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கை உடையவனாயிருப்பாய். தேவன் எடுத்துரைத்த எல்லா நல்ல வார்த்தைகளுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உங்களை கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிறவர்களே எனக்கு செவி கொடுங்கள். வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையை நோக்கி பாருங்கள் என்று சொன்னீரே. யார் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையாகிய கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறார்களோ அவரை போலவே மாறிவிடுவார்கள். அவரோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கை வாழுவார்கள். அதுதான் மேன்மையான வாழ்க்கை, அதுதான் வல்லமையுள்ள வாழ்க்கை, அதுதான் பரிசுத்தமுள்ள வாழ்க்கை, அதுதான் மகிமை நிறைந்த வாழ்க்கை, அதுதான் தேவனால் அங்கீகரிக்கப்படுகிற வாழ்க்கை என்கிற சத்தியத்தை கேட்க செய்தீரே. அதன்படி சத்தியத்தை கேட்ட உம்முடைய ஜனங்கள் கர்த்தாவே ஒவ்வொருவரும் அப்படி உம்மோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து உடைய வருகை நாளிலேயும் உம்மோடு எடுத்துக்கொள்ளப்பட தேவன் தாமே கிருபை நல்கிறோம், ஆசீர்வதித்தருளும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற தேவ ஜனங்களே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக செவிசாய்க்க செய்தாரே. நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையாகிய கிறிஸ்துவையே நோக்கி பார்த்து அவரை போல மாற தேவன் உங்களுக்கு கிருபை நல்கி உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.